கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆத்தூர் தொகுதியின் வேட்பாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி அவர்கள் தற்போது நம்மளுடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதி இருக்குது. இதில் திமுக கடந்த முறை தேர்தல் 2021 4 தொகுதியிலையும், அதிமுக 3 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை தேர்தல் களம் எப்படி இருக்குங்க? இந்த முறை நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த முறை ஒரு பெரிய வெற்றி. திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க இருக்க மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசினுடைய சாதனைகளை இன்றைக்கு புரிந்து உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக பெரும்பாலும் எங்களுக்கு தான் வெற்றி வரும். இப்போ திண்டுக்கல் தொகுதி, நிலக்கோட்டை தொகுதி மற்றும் நத்தம் தொகுதி, இதில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றுட்டே வராங்க. இந்த முறை வெற்றி வாய்ப்பு திமுக எப்படி இருக்கு? இந்த முறை வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. தொடர்ந்து வெற்றி பெறுவது வேற விஷயம். இப்போ கடந்த 5 ஆண்டு காலத்து தளபதியினுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்களுக்கு முதலமைச்சர் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதை போடுற ஓட்டு முதலமைச்சருக்காக போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். அது கண்ணுக்கு தெரியாது. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு திமுகவை நோக்கித்தான் போகிறது. அதுக்கு காரணம் முதலமைச்சர். இப்போ ஆத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 20 நாளைக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அங்கே மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? கடந்த முறை தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த முறை எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல் வரவேற்பு நல்லா தான் இருக்குது. வரவேற்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்குது. அவங்க நிச்சயமாக அதே அளவுக்கு இப்போ 4 கட்சி நிற்கிது, புதுசாலாம் கட்சி வந்திருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த தேர்தலில் எப்படி அவங்களுக்குலாம் வாக்கு வருகிறத என்னால் கணிக்க முடியல. ஆக திமுகவினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. ஆத்தூர் தொகுதியில் 2016 மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் போயிருக்கீங்க, அங்கே ஃபுல்லாக என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போயா 26 மக்கள் எதிர்பார்ப்பது வேற ஒன்றும் இல்லை. மக்கள் எதிர்பார்ப்பதை நாங்கள் முன்கூட்டியே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்த திட்டங்கள்லாம் இப்போ பைப் லைன் கொண்டு வந்துட்டோம். ஆட்சி தொடரப்போகுது. ஸ்டாலின் ஆட்சி 2வது முறையாக தொடரப்போகிறது. அதற்கான திட்ட தயாரிப்புகள்லாம் முன்கூட்டிய 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு அவைகள்லாம் இப்போ துவங்குகிற நிலைமையில் இருக்கிறது. நிச்சயம் தொடர்றாரு. அந்த திட்டங்கள் எப்போதும் கிடைக்காத திட்டங்கள்லாம் வரலாற்று திட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கிடைக்கப் போகிறது. அதில் மெயினாக குளங்களுக்கு தண்ணீர் நிரப்புவது, அதே மாதிரி குடிநீர் திட்டத்திற்கு முழுமையாக தீர்வு காண்பது. ஏன்னா வையானிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிற திட்டம் நேரடியாக அது ஒரு புதிய திட்டம். இப்போ நாங்கள் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு. இப்போ அந்த பணிகள் துவங்க இருக்குது. இப்போ எப்படின்னா தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அப்படிங்கிறத மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு என்ன படுதுன்னா, நம்ம மாநிலத்தினுடைய தேர்தலில் கவனமாக இருக்கோம். நமக்கு அதாவது ஒரு கூட்டாட்சி, இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. அவங்க ஒரு தேர்தல் நடக்கையில் மறுவரை கொண்டு வருவதெல்லாம் சாதாரண காலகட்டங்களில் நம்முடைய கருத்துக்களை அனைத்து கட்சிகளையும் அழைத்து கருத்துக்களை அறிந்து மக்களுடைய கருத்துக்களையும் அறிந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களாகவே ஒரு சட்டத்தை ஏற்றி நிறைவேற்றுவது என்பது ஏதோ அவர் உள்நோக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து எஸ்ஐஆருக்கும் அதிமுக ஆதரவு தெரிவித்தாங்க. அதே மாதிரி இப்போ டீலிமிட்டேஷனுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி கேட்கும்போது அமித்ஷா அவர்கள் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது திண்டுக்கல்லே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதுல்ல. என்டிஏ ஆட்சி அவங்க வருதுங்கிறாங்க. இவர் என் தலைமையிலான கூட்டணின்னு தான் சொல்கிறார். அதிமுக ஆட்சின்னு ஒரு சொல்கிறாரு. அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரை பதில் என்னன்னு கேளுங்க. அவர் பேசுனதுக்கு முன்னாடி பல முறை சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வரும்னு. அதை அவரை கேளுங்க, யார் எடப்பாடியை கேளுங்க. பல முறை சொல்லிவிட்டாங்க. நாங்கள் என் தலைமையில் தான் அதிமுக ஆட்சி வரும்னு சொல்கிறாரு. இதில் தேர்தல் இதில் அறிவிப்பில் சொல்கிறாரு. ஆனால்
பாஜக என்ன சொல்லுது, என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ அவங்களுக்குள்ள இன்டர்டாக் இருக்குமோ, ஏதோ உள் பேச்சுவார்த்தை இருக்குமோ என்னன்னு எனக்கு சந்தேகம் வருது. புதிதாக வந்திருக்க தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து முதல் வாக்காளர்களை வந்து கவர்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ சிறுபான்மையினர் ஓட்டையும் அவங்க வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது பொறுத்து இல்லை, அவங்க அதான் அவரும் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கார். சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்த வாக்குகள் நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வரக்கூடிய வர வாக்குகள், அதை பாதி குறைத்து விட்டால் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு குறையும் என்ற உள்நோக்கத்தோடு அந்த கூட்டணி மறைமுகமாக உருவாகியிருக்காது, வெளிப்படையாக இல்லாமல். நான் நான் அந்த சிறுபான்மை வாக்கு வாங்கிறதுக்காக வேண்டி அவர் சினிமாவில் என்ன டைலாக் சொல்லி நடிக்க சொல்லுவாங்களோ அது மாதிரி நடிக்கிறது மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம அது சிறுபான்மை வாக்கு வாங்கி அது பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சி. இதுக்கும் கூட்டணியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லை, எனக்கு தெரியல. இது அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் கண் கூட பார்க்குறீங்க. ஒரு வாக்கு சிறுபான்மை வாக்கு பிஜேபிக்கு போகுதுன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் என்ன கேட்குறேன், திருப்பி கேட்குறேன். நிறைய இஸ்லாமியர்கள் இந்த தலைநகரத்தில் இருக்காங்க. பஷீர் 1000 ஓட்டில் தோத்தார், உங்களுக்கு தெரியும். 1000 ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அப்போ 2001 அப்போ பிஜேபி கூட்டணி திமுகவில் இருந்துச்சு. அப்போ வாஜ்பாய் இருந்தப்போ அப்போ பிஜேபி கூட்டணி ஓட்டு போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணி கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வச்சாங்க. அப்போ மட்டும் சிறுபான்மை வாக்கை வாங்கி அவங்க ஜெயிக்கலையா? இப்போ சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யோசிக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சாமானியர் யார், பஷீர், அவருக்கு ஓட்டு போடல, பிஜேபி கூட்டணியில் இருக்குது, அதனால் ஓட்டு போட மாட்டோம்னு அன்றைக்கி சொன்னாங்க. வாக்குகளே சரியாக போடலை. சிறுபான்மை வாக்கு முக்கால்வாசி அந்த கூட்டணி போயிடுச்சுல, ஏடிஎம்கே கூட்டணி போயிடுச்சுல. அப்போ சொன்னாங்க. இப்போ எப்படி விஜய்க்கு எப்படி போடுறாங்க? அதில் ஒரு இஸ்லாமியரை சேர்ந்தவரை அவருக்கு தாவேக்கால நிற்கிறாரு. அப்போ உள்நோக்கம் இருக்கு. இதுதான், அதாவது இஸ்லாமியர் வாக்கை ஒரு வேட்பாளரை தாவேக்க வேட்பாளராக கொண்டு அந்த வாக்கை அவரை வாங்க வைக்கணும். யாரை? இஸ்லாமியர் வாக்கை வாங்க வைக்கணும் தனிப்பட்ட முறையில். இது போக மறைமுகமாக சதி செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வாக்குகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நாடகம் நடக்குது. இந்த நாடகத்தை சிறுபான்மை சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லி அரசு உங்களுக்கு தெரியும். நான் சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மை சமுதாயத்திற்கு சொல்கிறேன். ஒரே நாடு ஒரே மொழி என்பதெல்லாம் எல்லாருடைய கழுத்துக்கு கீழே கத்தி தொங்குது. ஜனநாயக உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுரும். இவங்க எதிர்காலத்தில் இவங்க திட்டமே வேறையா போகுது. ஆட்சி முறையை மாற்றம் வந்தாலும் சொல்ல முடியாது. என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது நீ போக போக தெரியும். எல்லார் கழுத்துக்கு கீழே, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் கழுத்துக்கு கீழே பாஜக என்ற கத்தி தொங்குகிறது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிகமாக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஏங்க இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நேற்று கூட பார்த்தேன், டிபேட்டில் கேட்டாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள்லாம் குறைப்பேன்னு அவர் இந்த ஒட்டச்சந்திர வேட்பாளர் விடியல் சேகர் சொன்னார். நாங்கள் 500 கடை அடைச்சிருக்கோமே. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த கடைகள்லாம் 500 கடை அடைச்சிருக்கோமே, குறைச்சிருக்கோமே. படிப்படியாக குறைப்போம்னு சொன்னார் தங்கமணி. எதுவும் குறைக்கல. நாங்கள் 500 கடை அடைச்சிருக்கோம். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம். போக போக படிப்படியாக குறைப்போம். போதைப் பொருளை பொறுத்தளவில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை போல இதுவரை எந்த முதலமைச்சரும் எடுக்கல. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்கக்கூடியவர்களை கைது செய்து பாராபட்சம் பார்க்காமல், எந்த தயவுதாட்சியம் பார்க்காமல் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய சிறையிலே பல ஆண்டு காலம் அடைத்து இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். போய் விசாரிங்க. நீங்கள் போய் காவல்துறையில் போய் எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க, என்னென்ன காரணத்துக்காகன்னு எடுத்து பாருங்க.
மற்றதை பற்றி நான் பேசலை. கொலை குற்றமோ பாலியல் குற்றமோ நீங்கள் எண்ணிக்கையில் கணக்கு பார்த்துக்கலாம். இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியாக இருந்துச்சுங்கிறது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. போதைப் பொருளை ஒழிப்பதில் நம்முடைய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை போல இதுவரைக்கும் யாரும் எடுத்ததாக அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. தயவுசெய்து நீங்கள் அந்த கணக்கெடுங்க. பத்திரிகையாளர் நீங்கள் புதிய தலைமுறை எடுக்கணும். எவ்வளோ பேருடைய சொத்துக்கள் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த புள்ளி விவரங்களை நான் கூட வாங்கி சொல்கிறேன். எலெக்ஷன் பின்னாடி சொல்கிறேன். நிச்சயமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக எந்த தவித ஆச்சரியமின்றி அவர்களெல்லாம் இன்றைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்னொன்று சொல்கிறேன். அவர் அஸ்ராகருக்குன்னு ஒரு ஐஜி இருந்தார் மதுரையில். எவ்வளவு நடவடிக்கை, ஒரு வருஷம் போதைப்பொருள் நடமாட்டத்தை பூரா முழுசாக கட்டுப்படுத்தியிருந்தோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருவதையும் விடலை. அவர் ஒரு துளி கூட விடலை. இப்போயும் சொல்கிறேன், நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதில் கடுமையாக இருப்பார், நடவடிக்கை எடுப்பார். ரொம்ப நன்றி. ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.